அப்புறம் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கு நாளை முதல் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போக்குவரத்து துறை ஆணையரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். வெளிமாநில பதிவெண் கொண்ட அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு தடை விதித்ததை நிறுத்தி வைத்து எங்களுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அதன் பிறகு வெளிமாநில பதிவெண் கொண்ட சுற்றுலா பேருந்துகளை இயக்குவதில்லை என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அளித்த உறுதிமொழியை ஏற்று திங்கட்கிழமை வரை வெளிமாநில பதிவெண் கொண்ட சுற்றுலா பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. கோடை காலம் சுற்றுலா பேருந்துகள் அதிக அளவில் இயக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இந்த சுற்றுலா பேருந்துகளை இயக்குகிறார்கள். ஆனால் அது விபத்து உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் போது அந்த பேருந்தில் பயணம் செய்வதற்கான காப்பீடுகள் பெறுவதில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதும் மற்றும் பல்வேறு தமிழகத்தில் உள்ள அந்த பேருந்து சுற்றுலா பேருந்துகளுக்கான விதிமுறைகள் பாதுகாப்பு விதிமுறைகள் மீறப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. வெளிமாநில பதிவெண் கொண்ட அந்த ஆம்னி பேருந்துகள் லாப அடிப்படையில் நீண்ட தொலைவுக்கு இயக்கப்படுவதால் உரிய முறையில் அந்த பேருந்துகள் பராமரிக்கப்படாததால் விபத்துகள் நேரிடுகிறது என்றும் அதனால் பயணிகளுக்கு ஆபத்தான சூழ்நிலை இருப்பதால் தமிழகத்தில் அனுமதி பெற்ற தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மட்டுமே தமிழகத்திற்குள் இயக்க வேண்டும் என்றும் நீண்ட தூரத்திற்கு இயக்கப்படும் பேருந்துகளின் தரம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை தொடர்பாக உறுதியான உறுதிமொழியை கொடுக்க இயலாது என்பதால் அந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. இப்போது திங்கட்கிழமை வரை இந்த தடை விதிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வெளிமாநில பதிவெண்களை மாற்றிவிட வேண்டும் என்றும் தரமான பேருந்துகளை பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பழுதாகாத பேருந்துகளை பயணிகளின் உடைமைகள் மற்றும் உயிர் ஆகியவற்றின் நலன் கருதி இயக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து துறையுடன் ஆணையருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆபரகாம்.